ஸோ ஹலோ ட்ரேடர்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்விங் ட்ரேடிங் பற்றி தாங்க பார்க்க போகிறோம். வீக்லி ஒன்ஸ் வந்து நம்ம ஸ்விங் ட்ரேடிங் பற்றி நம்ம சேனலில் நிறைய அப்டேட்ஸ் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். ஸோ இதில் வந்து மார்க்கெட் வந்து எந்தெந்த ஸ்டாக்ஸ் வந்து எப்படிலாம் மூவ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத டெக்னிக்கலாக நம்ம வந்து பார்த்து நிறையா ஸ்டாக்ஸ் வந்து நம்ம வந்து வாட்ச் லிஸ்ட்டில் வந்து ஆட் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். ஸோ இந்த வரிசையில் பார்த்தீங்கன்னா, இந்த வாரம் வந்து நம்ம 41வது வாரம், 40 வாரத்தை கடந்து நம்ம 41வது வாரத்துக்கு இந்த வீடியோ வந்து மேக் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். ஸோ இந்த வீடியோக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம்னு நினைக்கிறேன். டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஓகே, ஸோ இதில் வந்து நம்ம லாஸ்ட் வீக்கில் எந்தெந்த ஸ்டாக்லாம் பார்த்தோமோ அந்த ஸ்டாக் இப்போ எப்படி பெர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்குதுன்னு பார்த்துட்டு, அதுக்கப்புறம் நம்ம வந்து நெக்ஸ்ட் வீக் அடுத்த வாரத்துக்கு எந்தெந்த ஸ்டாக்ஸ்லாம் உள்ளே எடுக்கலாம் அப்படிங்கிறது. ஸோ இந்த வீடியோவில் வந்து ஒரு பெரிய அப்டேட் வந்து கொடுக்க போகிறேன். ஓகே, ஒரு லாங் டேர்மில் நீங்கள் சர்ச் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா, நல்ல ஸ்டாக் வந்து சர்ச் பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னா, கண்டிப்பாக இந்த வீடியோவில் வந்து வீடியோ எண்டிங்குள்ளே உங்களுக்கு வந்து ஸ்டாக் வந்து நான் இதில் வந்து ரிவீல் பண்ணுவேன். ஸோ வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு வந்து ஃபுல் பலன் அடைய முடியும். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டாக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஸ்டாக் வந்து இந்த ஸ்டாக் தாங்க. ஸோ இதில் வந்து நம்ம லாஸ்ட் வீக் ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 2 வீக்ஸாக இந்த ஸ்டாக் வந்து நம்ம ஹோல்டு பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். ஸோ ஹோல்டு பண்ணிக்கிட்டு இருக்கும் நான் எடுக்கிறதுக்கு முன்னாடி நான் இதில் வந்து சொல்லியிருந்தேன், மார்க்கெட்டில் இதில் வந்து ரொம்ப நல்ல மூவ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன். ஸோ நல்ல ப்ராஃபிட் நம்ம இதில் போய்கிட்டு இருக்குது. ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா 50% நம்மளோட மோர் தென் 50% டார்கெட் வந்து இதில் வந்து அச்சீவ் ஆயிடுச்சு. ஸோ வெல் அண்ட் கிரேட். ஓகே, நான் இப்போ கூட இதில் கூட பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பிரேக் அவுட் கொடுத்து இந்த இடத்துல வெயிட் பண்ணிக்கிட்டு தான் இருக்குது. ஸோ இது இன்னும் மேலே போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ கண்டிப்பாக இந்த ட்ரேடை வந்து நான் வந்து ஸ்டாப் லாஸை ட்ரெயில் பண்ணி ஹோல்ட் பண்ணிக்கிட்டு தான் இருப்பேன். ஸோ லாஸ்ட் வீக் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாவே ஒரு பாசிட்டிவ் வீக்காக தான் போய்கிட்டு இருந்தது. ஸ்விங் ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும் நல்ல பாசிட்டிவாக தான் போய்கிட்டு இருக்குது. ஃபர்ஸ்ட் ஸ்டாக் வந்து ஆல்மோஸ்ட் வந்து 50% டார்கெட் அச்சீவ்டாக இருக்குது. ஓகே, ஸோ செகண்ட் ஸ்டாக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செகண்ட் ஸ்டாக் வந்து இந்த ஸ்டாக் தாங்க. ஸோ இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, இதுவும் நம்ம வந்து நான் எடுத்த இடத்துல இருந்து நான் வந்து ஃப்ரீ டெலிகிராம் குரூப்பில் நான் வந்து அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். ஸோ ஃப்ரீ டெலிகிராம் குரூப் யாராவது ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் செக் பண்ணி பார்த்துக்கிடுங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கிறேன். மோர் த டைம்ஸ் வந்து நம்ம என்ன பண்ணுவோம், ஸ்விங் ட்ரேடிங் பற்றி நிறைய அப்டேட்ஸ் தான் அதில் கொடுத்துக்கிட்டே இருப்போம். எந்தெந்த ஸ்டாக் வந்து எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி, நான் எந்தெந்த ஸ்டாக்ஸ்லாம் எடுத்துருக்கிறேன் அப்படிங்கிறத நான் வந்து ஃப்ரீ டெலிகிராம் குரூப்பில் வந்து அப்டேட் பண்ணிக்கிட்டு இருப்பேன். ஸோ மறக்காமல் செக் பண்ணி பார்த்துக்கிடுங்க. ஸோ இந்த ஸ்டாக்கும் பார்த்தீங்கன்னா நான் வந்து 2 வீக்ஸாக வந்து ஹோல்டு பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். பட் இது வந்து பெருசாக எதுவும் மூவ்மெண்ட் கொடுக்கல. பட் ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 20 to 25% இதுவும் நல்ல ஒரு டார்கெட்டில் தான் இருக்குது. ஸோ ப்ராஃபிட்டில் இருக்கிறனால தான் நான் வந்து இந்த ஸ்டாக்ஸை வந்து எதுவுமே பண்ண மாட்டேங்கிறேன். ஸோ இந்த ஸ்டாக்கையும் நான் வந்து நெக்ஸ்ட் வீக்கு கேரி ஃபார்வர்டு பண்ணி கொண்டு போயிடுவேன். இன்கேஸ் இதில் வந்து ஏதாவது அப்டேட் இருந்துச்சுன்னா நான் ஃப்ரீ டெலிகிராம் குரூப்பில் வந்து அப்டேட் பண்ணிடுவேன். ஸோ தேர்ட் ஸ்டாக் என்னென்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலில் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிடுங்க. ஓகே, அதே மாதிரி நம்ம வந்து பெய்டு ஒர்க் ஷாப் வந்து எடுத்துக்கிட்டு இருக்கிறோம் ஆப்ஷன் ட்ரேடிங்கில். இதில் வந்து நம்ம என்ன சொல்லிக் கொடுப்போம் அப்படின்னா, சார்ட் ட்ரேடிங் சொல்லிக் கொடுப்போம். சார்ட் ட்ரேடிங்கில் வந்து மார்க்கெட்டை சார்ட் பார்த்து நம்ம எப்படி ட்ரேட் பண்ணணும், எந்த ஒரு இண்டிகேட்டர் யூஸ் பண்ணாமல் ஆப்ஷன் செயின் எதுவுமே நம்ம பார்க்க தேவையில்லை. இப்போ ஒரு ஆப்ஷன் ட்ரேடருக்கு வந்து ஒரு எப்படி ட்ரேட் எடுப்பாங்களோ அது வந்து ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணி ஆப்ஷன் செயின் பார்ப்பாங்க, இண்டிகேட்டர் பார்ப்பாங்க, ப்ரைஸ் ஆக்ஷன் பார்ப்பாங்க. ஸோ இத்தனை விஷயத்தை பார்த்து தான் ஒரு ட்ரேட் வந்து ப்ளேஸ் பண்ணுவாங்க. ஸோ நம்ம வந்து ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணி 3 ஹவர்ஸ் ஒர்க் ஷாப் வந்து நம்ம வந்து கீழே உள்ள கூகுள் ஃபார்ம் ஃபில் பண்ணிக்கிடுங்க. 40% டிஸ்கவுண்ட்டில் தான் நம்ம வந்து சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். ஸோ இதில் ரெக்கார்டிங் வீடியோஸ் வந்து உங்களுக்கு 1 இயர் வரைக்கும் வேலிடிட்டி இருக்கும். ஓகே, ஸோ இது வந்து நம்ம செகண்ட் ஸ்டாக். ஸோ தேர்ட் ஸ்டாக் இதுதான். தேர்ட் ஸ்டாக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, தேர்ட் ஸ்டாக் வந்து இதுதான். ஆல்மோஸ்ட் வந்து நம்ம லாஸ்ட் வீக்கே நான் இதில் வந்து அப்டேட் பண்ணியிருந்தேன். ஒரு நல்ல ஒரு டார்கெட் கிட்ட வந்துட்டு அப்படிங்கிற மாதிரி. பட் பார்த்தீங்கன்னா இது ஒரு சின்னதாக ஒரு புல் பேக் எடுக்குது. ஸோ இந்த ஸ்டாக்கையும் நான் வந்து ஹோல்டு பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறேன். எந்த ஒரு ஸ்டாக்கையும் இப்போதைக்கு எக்ஸிட் பண்ணல. ஓகே, எக்ஸிட் பண்ண ஸ்டாக் என்னங்கிறதையும் அதையும் நான் இதில் வீடியோவில் வந்து அப்டேட் பண்ணிடுறேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து 60 to 70% இது வந்து டார்கெட் வந்து நமக்கு வந்து கொடுத்துருச்சு. பட் நான் வந்து இந்த ட்ரேட்லேருந்து எக்ஸிட் பண்ணல. இது ஒரு இன்னும் நல்ல டார்கெட்டுக்கு வரும் அப்படிங்கிறதுக்காண்டி நான் இந்த ட்ரேட்லேருந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். ஓகே, ஸோ ஐ ஹோப் இந்த ட்ரேடும் நான் வந்து நெக்ஸ்ட் வீக் ஹோல்டு போய்கிட்டு இருப்பேன். ஸோ ஏதாவது ஒரு அப்டேட்னா ஃப்ரீ டெலிகிராம் குரூப்பில் வந்து அப்டேட் பண்ணிடுவேன். ஸோ ஃப்ரீ டெலிகிராம் மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கிடுங்க. ஸோ ரொம்ப பேடான ஸ்டாக் அப்படின்னு சொல்ல போனால் இந்த ஸ்டாக் தாங்க. ஸோ இதில் வந்து நமக்கு வந்து ஸ்டாப் லாஸ் கொடுத்துருக்குது. இதில் வந்து ஸ்டாப் லாஸும் புக் பண்ணியிருக்கிறோம். பட் என்னை பொறுத்த வரைக்கும் நான் இதுலேருந்து எக்ஸிட் பண்ணிட்டேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ட்ரேட்லேருந்து என்ட்ரி எடுத்தோன்னே நான் வந்து ஃப்ரீ டெலிகிராம் குரூப்பில் அப்டேட் பண்ணியிருந்தேன். இந்த இடத்துல வந்து மார்க்கெட் வந்து மேலே வரணும் அப்படிங்கிற மாதிரி. மார்க்கெட் கீழே வர எனக்கு என்ன ஒரு இதாக இருந்துச்சுன்னா நான் வந்து ஒரு 2-3 லாட் ஆட் பண்ணிக்கிட்டே தான் இருந்தேன். மார்க்கெட் கீழே வர பட் அட் த டைம் இது வந்து ஸ்டாப் லாஸ் ஹிட் பண்ணோன்னே நான் வந்து இந்த ட்ரேட்லேருந்து ஆல்மோஸ்ட் வந்து என்னோட எல்லா குவான்டிட்டியும் நான் வந்து எக்ஸிட் பண்ணிட்டேன். ஸோ எக்ஸிட் பண்ணதுக்கப்புறமும் இன்னமும் எனக்கு இந்த ஸ்டாக்கில் வந்து என்ன ஒரு கான்ஃபிடென்ட் இருக்குன்னா, மார்க்கெட் ஏதாவது ஒரு இடத்துல சப்போர்ட் எடுத்துகிட்டு கண்டிப்பாக மேலே போகணும். பட் என்னோட வியூ படி பார்த்தீங்கன்னா, நான் வந்து என்ன அனாலிசிஸில் எடுத்தேன் அப்படின்னா, இந்த ட்ரேட் வந்து இந்த ட்ரெண்ட் லைன் வந்து பார்த்துருப்பீங்க எல்லாருக்குமே கிளியராக தெரியும்னு நினைக்கிறேன் இந்த இடத்துல ட்ரெண்ட் லைன். ஓகே, இந்த ட்ரெண்ட் லைன் பேஸஸில் நான் வந்து ட்ரேட் வந்து ப்ளேஸ் பண்ணேன். ஸோ என்னோட அனாலிசிஸ் வந்து இந்த இடத்துல ஒர்க் ஆகலை. ஸோ அதனால் நான் இந்த ட்ரேட்லேருந்து எக்ஸிட் பண்ணுறது ரொம்ப பெட்டராக இருக்கும் அப்படின்னு நான் நினச்சி எக்ஸிட் பண்ணிட்டேன்.
பட் இன்னுமே இதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது இந்த ஸ்டாக்கு. ஸோ நீங்கள் யாராவது என்ட்ரி பண்ணுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா உங்களோட அனாலிசிஸ் வச்சு திருப்பி பாருங்கள். இந்த இடத்துல ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு சப்போர்ட் வருது, இந்த இடத்துல ஸ்ட்ராங்கான ஒரு சப்போர்ட் இருக்குது. ஸோ உங்களோட அனாலிசிஸ் நீங்கள் பண்ணி இந்த ட்ரேடில் நீங்கள் செக் பண்ணி இதில் வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இதை வந்து என்னோடய வாட்ச் லிஸ்ட்லேருந்து நான் வெளியே எடுத்துக்கிறேன். பிகாஸ் எனக்கு வந்து ஸ்டாப் லாஸ் கொடுத்துருச்சு. பட் ஃபார் மோர் அப்டேட்ஸ், உங்களுக்கு இந்த ஸ்டாக்கை பற்றி அப்டேட் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நான் வந்து ஃப்ரீ டெலிகிராம் குரூப்பில் அப்டேட் பண்ணிக்கிட்டு இருப்பேன். ஸோ வேணும் அப்படிங்கிறவங்க மறக்காமல் கமெண்ட்ஸ் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ தட் நானும் தெரிஞ்சுக்கிடுவேன். ஸோ இந்த ஸ்டாக் வந்து யாருக்காவது பார்க்கணும் அப்படி மாதிரி இருந்துச்சுன்னா நான் இந்த ஸ்டாக் வந்து அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்பேன். ஓகே, ஸோ இப்போதைக்கு என்னோட வாட்ச் லிஸ்ட்லேருந்து வெளியே எடுத்துக்கிறேன். ஸோ அடுத்த ஸ்டாக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அடுத்த ஸ்டாக் வந்து இந்த ஸ்டாக் தாங்க. ஸோ இந்த ஸ்டாக் ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்குது. ஸோ லாஸ்ட் வீக் தான் இதில் வந்து நான் வந்து என்ட்ரி பண்ணேன். ஸோ என்ட்ரி பண்ணுறதுக்கு முன்னாடி நான் வந்து சொல்லியிருந்தேன், கொஞ்சம் மிஸ் ஆகிடுச்சு. எப்போவுமே நான் வந்து பாட்டமில் தான் என்ட்ரி பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவேன். பட் பரவாயில்ல, ஒரு நல்ல ஒரு பேட்டர்ன் வந்து ஃபார்ம் ஆகிற மாதிரி எனக்கு வந்து தெரியுது. நான் ஃப்ரீ டெலிகிராம் குரூப்பில் வேறு நான் வந்து கேட்டிருந்தேன். ஓகே, நான் வந்து நம்ம மெம்பர்ஸில் நிறைய பேர்ட்ட வந்து கேட்டிருந்தேன், இந்த இடத்துல ஒரு டபிள்யூ பேட்டர்ன் ஃபார்ம் ஆகிற மாதிரி தெரியுது, ஃபார்ம் ஆகுமா ஆகாதா அப்படிங்கிற மாதிரி. ஸோ நிறைய பேர் வந்து ஃபார்ம் ஆகும் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க. ஸோ எனக்கும் நல்லா ஒரு ஒரு ஹாப்பியாக இருக்குது. ஓகே, நம்ம எல்லோரும் ஒரு நல்ல ஒரு கம்யூனிட்டியாக ஜாயின் பண்ணி நம்ம வந்து ஒரு டெக்னிக்கல் அனாலிசிஸ் வந்து நான் வந்து ஷேர் பண்ணிக்கிட்டு இருப்பேன். ஸோ இது வந்து நடக்குமா நடக்காதா அப்படிங்கிற மாதிரி. ஸோ உங்களோட வியூவும் நீங்களும் ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. ஸோ வீடியோ நம்ம மெம்பர்ஸ் யாராவது பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா டபிள்யூ பேட்டர்ன் வந்து ஃபார்ம் ஆகிட்டு இருக்குது. ஸோ ஒன்ஸ் வந்து டபிள்யூ பேட்டர்ன் ஃபார்ம் ஆகிட்டுனா கண்டிப்பாக ஒரு பெரிய மூவ்மெண்ட் வந்து வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ இதில் வந்து இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா என்னோட ஸ்டாப் லாஸ் வந்து நான் ரொம்ப சின்னது பண்ணிக்கிடுவேன். ஏன்னா ஒரு வேளை மார்க்கெட் ரிவர்ஸ் ஆன மாதிரி தெரிஞ்சுது அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஸ்டாக்லேருந்து நான் வந்து எக்ஸிட் பண்ணிடுவேன். பட் ஐ வில் ட்ரை டு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எக்ஸிட் பண்ணுற மாதிரி நான் வந்து இல்லை. பட் ஏன்னா நல்ல ஒரு பேட்டர்ன் இதில் வந்து ஃபார்ம் ஆகிட்டு இருக்குது. ஸோ உங்களுக்கு இதில் என்ன தோணுது அப்படிங்கிறது மறக்காமல் கமெண்ட்ஸில் வந்து மென்ஷன் பண்ணிடுங்க. ஸோ அடுத்த வாரத்துக்கு இது வந்து நம்ம லாஸ்ட் வீக்குள்ள ஸ்டாக் பார்த்தோம். ஸோ அடுத்த வாரத்துக்கு எந்த ஸ்டாக் வந்து நம்ம உள்ளே கொண்டு வர போகிறோம் அப்படிங்கிறத, ஸோ அடுத்த வாரத்துக்கு வந்து இந்த ஸ்டாக் தாங்க புது ஸ்டாக். ஓகே, ஸோ ரொம்ப நல்ல ஃபாலில் இருக்குது மார்க்கெட். பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து நல்லாவே கீழே இறங்கியிருக்குது. ஒரு எத்தனை பாயிண்ட்டுக்கு ஒரு 500 550 பாயிண்ட் கிட்ட இந்த ஸ்டாக்கில் வந்து நல்லா கீழே இறங்கியிருக்குது. இந்த ஸ்டாக் இறங்குனதுக்கப்புறம் நல்ல ஒரு பிரேக் அவுட் கொடுத்து இந்த இடத்துல நல்ல ஒரு பிரேக் அவுட் கொடுத்துருக்கு பாருங்கள். ஸோ இந்த பிரேக் அவுட்டில் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு வால்யூம் இந்த இடத்துல உங்களுக்கு வந்து தெரியும். ஓகே, இந்த வால்யூம் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும் எப்போவுமே. ஸோ இந்த மாதிரி வால்யூம் வச்சு நான் வந்து ட்ரேட் வந்து ப்ளேஸ் பண்ணுவேன் சில நேரம். இதில் வந்து நான் ட்ரேட் வந்து எந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணுவேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆஸ் பர் ப்ரைஸ் ஆக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய வியூ படி. ஓகே, உங்களோட சார்ட் இருந்துச்சுன்னா நீங்கள் சார்ட்டில் வந்து மார்க் பண்ணிக்கலாம். என்னோடய என்ட்ரி லெவல் வந்து இந்த லெவல் கிட்ட இருக்கும். என்னோடய ஸ்டாப் லாஸ் லெவல் வந்து இதுக்கு கீழே என்னோடய ஸ்டாப் லாஸ் லெவல் வந்து இருக்கும். இந்த கேண்டலுக்கு கீழே என்னோடய ஸ்டாப் லாஸ் லெவல் வந்து இருக்கும். ஸோ மார்க்கெட்டில் நான் இதில் நான் என்ட்ரி எடுக்க போகிறது கிடையாது. இப்போ மார்க்கெட் வந்து இதுக்கு மேலே போய்கிட்டே இருந்துச்சுன்னா நான் வந்து என்ட்ரி எடுக்க போகிறது கிடையாது. மார்க்கெட் வந்து என்னோட ஃபேவரில் வரணும். ஓகே, மார்க்கெட் வந்து திருப்பி இன்னும் கொஞ்சம் கீழே வரணும். இந்த லெவல் கிட்ட வந்துச்சுன்னா என்னோட என்ட்ரி வந்து இருக்கும். இதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா இந்த லெவல் கிட்ட என்னோட ஸ்டாப் லாஸ் வந்து இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா இதில் வந்து நான் என்ட்ரி எடுத்தேன்னா கண்டிப்பாக வந்து ஃப்ரீ டெலிகிராம் குரூப்பில் நான் வந்து அப்டேட் பண்ணுவேன். ஸோ செக் பண்ணாதவங்க, ஃப்ரீ டெலிகிராம் குரூப் செக் பண்ணாதவங்க செக் பண்ணிக்கிடுங்க. ஆல்மோஸ்ட் 81 பாயிண்ட்ஸ் கிட்ட இதில் வந்து ஸ்டாப் லாஸ் வருது. ஸோ டார்கெட் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு டார்கெட் இதில் வந்து பிளான் பண்ணலாம். நல்ல பெரிய டார்கெட்டாகவே பிளான் பண்ணலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஏன்னா இந்த ஹை வரைக்கும் நம்ம வந்து ஈஸியான டார்கெட் வந்து பிளான் பண்ணலாங்க. ஏன்னா மார்க்கெட் வந்து புல்லிஷில் இருக்கும்போது ரொம்ப ஃபாஸ்ட்டாக மூவ்மெண்ட் கொடுக்கும். ஓகே, ஸோ இந்த ஹை வரைக்கும் நம்ம வந்து டார்கெட் வந்து ஈஸியாக பிளான் பண்ணலாம். ஸோ பார்த்தீங்கன்னா 400 பாயிண்ட்ஸ் கிட்ட வருது. ஓகே, ஸோ ரொம்ப சின்ன ஸ்டாப் லாஸ் தான். குவான்டிட்டி வந்து நம்ம கரெக்டாக மேனேஜ் பண்ணிக்கிட்டோம்னா எல்லாமே கரெக்டாக இருக்கும். ஸோ 431 பாயிண்ட்ஸ் வருது. நான் 400 பாயிண்ட்ஸ் ஓகே எனக்கு இனஃப் அப்படிங்கிற மாதிரி தோணுது இந்த இடத்துல. ரிஸ்க் ரிவார்டு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 1:3 1:4 தான் இருக்குது. எவ்வளோ ரிஸ்க் எடுக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம வந்து ரிஸ்க்கை மேனேஜ் பண்ணி எப்போவுமே நம்ம வந்து ட்ரேடில் இருந்தால் தான் நம்ம வந்து கன்சிஸ்டண்ட்டாக நம்ம வந்து ப்ராஃபிட்டபுளாக இருக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து 1:1 அப்புறம் ₹1000 ரிஸ்க் எடுத்துகிட்டு நம்ம ₹800 ப்ராஃபிட் புக் பண்ணுறோம் அப்படின்னா அது வந்து ரிஸ்க் ரிவார்டு வந்து நமக்கு வந்து கரெக்டாக வராது. ஓகே, ஸோ மார்க்கெட் என்னை பொறுத்த வரைக்கும் இன்னும் கொஞ்சம் கீழே வந்துட்டு இந்த இடத்துல வரும்போது என்னோட என்ட்ரி எடுப்பேன். இதுக்கு கீழே என்னோட ஸ்டாப் லாஸ் இருக்கும். ஸோ ஸ்டாப் லாஸ் ப்ளேஸ் பண்ணி நான் இந்த இடத்துல ட்ரேட் வந்து ப்ளேஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ஓகே, ஸோ வந்து 5 ஸ்டாக் தான் நம்ம வந்து பார்ப்போம் எப்போவுமே. ஸோ 5 ஸ்டாக் ஆல்மோஸ்ட் வந்து முடிஞ்சிருச்சு. ஏன்னா நம்மளும் ஒவ்வொரு ஸ்டாக்லையும் ஒவ்வொரு இதுலையும் நமக்கும் இன்வெஸ்ட் பண்ணிட்டு வரும்போது நம்மளோட கேபிட்டலை நம்ம கரெக்டாக மேனேஜ் பண்ணி கொண்டு போகணும் எப்போவுமே. ஓகே, ஸோ எல்லாத்துக்குமே ஒரு லாஸ்ட் அண்ட் ஃபைனல் அப்டேட். ஸோ லாங் டேர்முக்கு யாராவது யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்கன்னா நல்ல ஸ்டாக் அப்படின்னா ஸோ பெரிய அப்டேட் தான். ஓகே, ஸோ இந்த ஸ்டாக் தான் நான் வந்து லாங் டேர்முக்கு வந்து இப்போதைக்கு பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். ஸோ ரொம்ப நல்லா மார்க்கெட் வந்து இறங்கி இருக்குது. இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கண்ணை மூடிட்டு இன்வெஸ்ட் பண்ணலாம். பட் யாருமே என்னோட அட்வைசபிளை கேட்டு யாருமே இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. உங்களோட அனாலிசிஸ் வச்சு நீங்கள் வந்து ட்ரேட் எடுத்து
நீங்கள் ஒரு லாங் டேர்முக்கு போகிறீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு ரொம்ப நல்ல ஸ்டாக் இது வந்து. ஓகே. ஸோ ரொம்ப நல்ல ஸ்டாக் கண்டிப்பாக இது வந்து உங்களுக்கு வந்து எப்போவுமே பெருசாக நெகட்டிவ் எதுவும் கொடுக்காது. ஓகே. நல்லா கீழே இறங்கியதுக்கு மார்க்கெட் வந்து. ஸோ இந்த ஸ்டாக் ட்ரை பண்ணுறவங்க ஒரு லாங் டேர்முக்கு வந்து ட்ரை பண்ணலாம் இதை வந்து. ஓகே. ஸோ நம்ம இந்த வீடியோவில் 5லேருந்து 6 ஸ்டாக் வந்து நம்ம பார்த்துருக்குறோம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ எப்படி இருக்கிறது மறக்காமல் கமெண்ட்ஸ் வந்து மென்ஷன் பண்ணிடுங்க. அதே மாதிரி வீடியோக்கு யாராவது புதுசாக வரீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ லைக் பண்ணிக்கிடுங்க. ஸோ ஓகே. ஸோ இதே மாதிரி நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். அன்டில் தென் பாய்.